அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் February 11, 2025 தை 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் மனம் போன போக்கில் போகாதீர்கள். மனதை நீங்கள் வழி நடத்துங்கள். மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும்.
நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்ம இணைத்து வைத்தவர்களையும், நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து, அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும், ஆரோக்கியத்தோடும், செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும், எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்கப் போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு பாதுகாப்பான இணைய தினம். பிப்ரவரி 11 சேஃபர் இன்டர்நெட் டே அப்படின்னு கொண்டாடுறோம். தொழில்நுட்பம் மற்றும் இணையத்தின் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். 2004 EU சேஃப் பார்டர்ஸ் அவங்களால இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு.
அதுக்கப்புறம் இன்சேஃப் நெட்வொர்க் அவங்களோட திட்டத்தால் வருடாந்திர நிகழ்வாக ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ 150 நாடுகளுக்கும் மேலாக இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பிப்ரவரி 2வது செவ்வாய்க்கிழமைய இந்த பாதுகாப்பான இணைய தினமாக அறிவித்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, சிறந்த இணையத்திற்காக ஒன்றிணைவோம், டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். மரியாதை, பொறுப்பு மற்றும் பாதுகாப்பை வளர்ப்பதற்கும் தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் ஒத்துழைத்து நடவடிக்கை எடுக்க இந்த தீமை உருவாக்கியிருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நாம் பாதுகாப்பான இணையதளத்தை நாம் கொண்டாட முடியும். எல்லா வயதினருமே இணையத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலேயும் குழந்தைங்க ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாம் ஒரு சில வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இணையத்தை பற்றின விஷயங்களையும் அதில் ஏற்படுற தீமைகளையும் நன்மைகளையும் நம்ம அனுபவங்களாகவும் நம்ம உறவினர்கள் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அனுபவங்களாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு இதை செஞ்சால் இது தீமை வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். அடுத்ததாக சைபர் புல்லிங், பண மோசடி, பொருத்தமற்ற கருத்துக்கள் இதனால் வர்ற ஆபத்துக்களை பற்றி நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மூணாவதாக தனியுரிமையோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களோட பேர், வீட்டு முகவரி, பள்ளியோட பெயர் இது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. இணையத்தில் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நான்காவதாக பெற்றோர்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது பெற்றோர்கள் பேரண்டல் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத குழந்தைங்க பயன்படுத்துறதுல நாம் இன்ஸ்டால் பண்ணணும். அவங்க பயன்படுத்துகிற மொபைல், லேப்டாப் எல்லாத்துலேயுமே பேரண்டல் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ், டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சு நாம் அவங்கள பார்த்துக்கிடணும். அடுத்ததாக நம்ம எவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் லிமிட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது, படிக்கணும், விளையாடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அவங்க மொபைல், லேப்டாப்பில் இவ்வளோ நேரம் தான் நான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நேரம் மட்டும்தான் ஸ்க்ரீன் ஆன் ஆகும், அப்புறம் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க கையில் நம்ம மொபைல் கொடுக்கணும். அடுத்ததாக லேப்டாப் போன்ற விஷயங்களை நம்ம ஹாலில் தான் வைக்கணும். அதாவது பெரியவங்க நடமாடுற இடத்துல. குழந்தைங்க மொபைல், லேப்டாப் எல்லாத்தையுமே தனி அறையில் வச்சு பயன்படுத்துகிறத தவிர்த்து பொதுவான இடங்களில் பெரியவங்க முன்னாடி வச்சு அவங்க பயன்படுத்தும் போது சரியாக பயன்படுத்துவாங்க, தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அவங்க யூஸ் பண்ணுறதுல ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை பெற்றோர்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். பிள்ளைங்க நல்லது தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறத விட நாம் ஒரு தடவை அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க, அதில் வேறு எதுவும் தப்பான டாபிக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நாம் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் அவங்க மொபைல், லேப்டாப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு சிலர் ஃபேமிலி ஷேரிங் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதே வச்சுருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னா பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம கண்ட்ரோலில் வச்சு அவங்க இணையத்தை பயன்படுத்தினா அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பெரியவங்க இணையத்தை பயன்படுத்தும் போது என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிற எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு இருக்கணும். அதாவது அது பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மொபைல் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது 2 தடவை அவங்க பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மெத்தட்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணினா பாதுகாப்பாக இருக்கலாம். அடுத்ததாக சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரொஃபைலை ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். பப்ளிக்காக வச்சா யாருனாலும் அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரைவேட் செட் பண்ணி நம்ம இணையத்தை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும். அடுத்ததாக அந்த ப்ரைவசி செட்டிங்ஸையும் நம்ம ரெகுலர் இன்டர்வெல்ல அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததா சோஷியல் மீடியாவில் நம்ம தேவையற்ற மெசேஜ் வர்றதையும் யூசர்ஸ் வர்றதையும் நம்ம பிளாக் பண்ணி ரிப்போர்ட்டும் பண்ணலாம். அதன் மூலமாக நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அடுத்ததா ஆன்டி ஹராஸ்மெண்ட் டூல்ஸும் அதிலேயே இருக்கும். இன்ஸ்டாகிராம்ஸில் கமெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கும். யாருனாலும் என்ன கமெண்ட் வேணாலும் பண்ணலாம். அதை நம்ம தடுத்து பாதுகாப்பாக இருக்கிறது கமெண்ட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்விட்டரில் மியூட் அப்படிங்கிற ஆப்ஷனும் பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நம்பகத்தனமான வலைத்தளங்களில் தான் ஷாப்பிங் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம அதில் ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை டெலீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இது என்னோட மொபைல் தானே, என்னோட டீட்டெயில்ஸ் இருந்தால் என்ன தப்பு, அது ரொம்ப சேஃப் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம அதை டெலீட் கொடுக்கணும். அடுத்த தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். அதுலேயே டீட்டெயில்ஸ் இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா இணையம்ங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்ம இந்த முறையெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே இது எல்லாமே முறையாக பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் பாதுகாப்பான இணைய தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நம் துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து இன்றைக்கி நம்ம இன்றைய தினம் பகுதி பார்த்தோம். இன்றைய தினத்தில் சேஃபர் இன்டர்நெட் டே அப்படிங்கிறத சொன்னாங்க. பாதுகாப்பான இணைய தினம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. சேஃபர் இன்டர்நெட் டே, பாதுகாப்பான இணைய தினம். இதிலேயே நம்மளுக்கு முழுமையாக இணையம் அப்படின்னாலே ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கி வரைய அது பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிறத தான் நிறைய பேர் முதல் எச்சரிக்கையாகவே சொல்லுவாங்க. ஸோ அதை வலியுறுத்தும் விதமாகவும் அதற்கு நாம் முன்னேற்பாட்டோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், கொண்டாடுதல் அப்படிங்கிறது அதை மகிழ்வாக கொண்டாடுதல் அப்படி இல்லை, எல்லாரிடத்திலும் இதை கொண்டு போய் சேர்த்தல் அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ இந்த சேஃபர் இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பான இணைய தினத்தில் நாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு என்ன, பெரியவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத புள்ளி புள்ளியாக வரிசையாக அவங்க சொன்னாங்க. ஸோ நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு 6வது விரலாக இருக்கிறது. ஏன்னா இன்டர்நெட்டு முன்னெல்லாம் கம்ப்யூட்டர்களுக்கு, லேப்டாப்புகளுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கி முழுமையாக மொபைல் அதை ஆக்கிரமித்துள்ளது. அப்போது மொபைல் ஃபோனில் வழியாக தான் இன்றைக்கி இணையம் அப்படிங்கிறதும் இந்த உலகத்தோடு நாம் இணையும் விதமாக அது நமக்கு தந்திருக்கிறது. ஆகச்சிறந்த நல்ல விஷயமும் அதுதான். ஆனால் தேவையற்ற ஒரு விஷயமாகவும் இன்றைக்கி மக்களை ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அத்தனை கெடுதலான சம்பவங்களுக்கு பின்னாடியும் இந்த இணையம் அப்படிங்கிறது இருப்பதை நம்ம உணர்கிறோம். பிறரை ஏமாற்றுதல் ஆரம்பித்து பெரிய பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா இந்த இணையம் அப்படிங்கிறது. இந்த இணையத்தை நம்ம ஆகச்சிறந்த நல்லதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இந்த இணையம் இல்லைன்னா நாமளே இப்போ இணைஞ்சு பயணிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் டைகர் கிளப் அப்படிங்கிறது நான் 8 நடைப்பயிற்சியை எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட மட்டும் இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இணைய வசதி அப்படிங்கிறது ஒன்று எல்லோரிடத்திலும் எளிதாக அது கிடைக்கும் பொழுது இன்றைக்கி எந்த நாட்டில் இருந்து வேண்டாலும் என்னோடு இணைந்து பயணிக்கிறாங்க. நிறைய பேர் அதில் பலன் அடைகிறாங்க. அதற்கு முக்கிய காரணமாக இந்த இணையத்தை தான் சொல்லலாம். அப்போது இணையங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். உலக வளர்ச்சியில் ரொம்ப அதிமுக்கிய பங்கை இணையம் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இணையத்தை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும். கத்தி அப்படிங்கிறது பழம் நறுக்குவதற்கு, காய் நறுக்குவதற்கு பயன்பட்டது அப்படின்னா அதை தேவையற்றதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த கத்தியை நாம் பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அல்லவா? அதுபோல தான் இந்த இணையத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இணையத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும்னு நான் ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன்.
முதல்ல இணையத்தின் தேவை எப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் நீங்கள் இணையத்தை இணைத்து கொள்ளுங்கள். இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து நெட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பீங்க. அந்த நெட் வசதியை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற பழக்கம் வச்சுக்கிறங்க. உங்களுக்கு எல்லா நேரமும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டிக்கு கிளிக்கு டிக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எல்லா நேரமும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கணும் அப்படின்னுங்கிறத முதல்ல தவிர்த்துடுங்க. ஏன்னா இணையம் இல்லாமல் நிறைய பேர் பணி செய்து கொண்டிருப்பீர்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியருக்கு பாடம் நடத்தும் பொழுது இணையம் தேவைப்படாது. அதாவது கணினி சம்பந்தப்பட்ட பாடத்தை தவிர மற்ற நேரங்களில் அந்த இணையம் தேவைப்படாது. ஒரு தையர் கலைஞர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்தில் இணையம் தேவைப்படாது. இப்படி ஒவ்வொரு பணிகளையும் ஒவ்வொரு வேலைகளையும் சொல்லலாம். இப்போ நான் என்னுடைய தொழிலுக்கு நிச்சயமாக இணையம் அப்பொழுது தேவைப்படாது. அதே நேரத்தில் இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசும் பொழுது எனக்கு இணையம் நிச்சயமாக தேவைப்படுது. அப்போது எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நெட்டை ஆன் பண்ணிக்கிறங்க. எப்போ உங்களுக்கு தேவையில்லையோ அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை ஆஃப் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனைகளுக்கு வந்து பெரிய தீர்வாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இணையத்தின் வழியாகத்தான் அத்தனை பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இப்போது நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய அலைபேசிகள் நீங்கள் யாருக்கு அழைத்தாலும் முதல்ல வந்து எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்திருக்கும். உங்களை வந்து எப்படியெல்லாம் பயமுறுத்துவாங்க, எப்படியெல்லாம் உங்களிடத்தில் ஏமாற்றுவாங்க, எப்படியெல்லாம்னு உங்களுக்கு பல எச்சரிக்கைகளை அரசே வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா உங்களுடைய அழைப்பின் பேரில். அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இணையத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இணையத்தை எப்பொழுது தேவையோ அப்பொழுது நீங்கள் வந்து ஆன் பண்ணுங்கள், எப்பொழுது தேவையில்லையோ அப்பொழுது ஆஃப் பண்ணிக்கிறோங்க. இதை எல்லாருமே செய்யுங்க. இல்லை எனக்கு தொடர்ச்சியாக இணையத்தின் வழியாகத்தான் தொழில் நடக்கிறது, இணையம் இல்லை என்றால் என்னால் வந்து இயங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இணையத்தை எப்பொழுதுமே ஆனில் வச்சுக்கிறோங்க. மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், கல்லூரி மாணவிகள், முக்கியமாக குறிப்பாக நான் பெண்களை வந்து இந்த இடத்துல சொல்லுவேன். அதன் பிறகு ஆண்களுமே மற்ற நேரங்களில் எது தேவையற்ற நேரங்கிறத நீங்கள் இணையத்தை விட்டு வெளியில் வந்து மீண்டும் உள் நுழையும் பொழுது மட்டும் ஆன் செய்து கொண்டால் போதும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு புள்ளியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது புள்ளியாக, நீங்கள் இணையத்தில் இணையும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் இணையத்தில் இணையும் பொழுது நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். 4 சுவற்றுக்குள்ளே தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கருதி கொள்ளக்கூடாது. 4 சுவற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம சுதந்திரமாக இருக்க எல்லாருமே விரும்புவோம். ஆனால் இணையத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் 4 சுவற்றுக்குள் இல்லை அப்படிங்கிறத மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இணையத்துக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். அது நீங்கள் பேசுவதிலிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய உடையிலிருந்து எல்லாவற்றிலும் கவனம் இருக்கணும். ஸோ முதல்ல இணையம் எப்பொழுது தேவையோ அப்பொழுது நீங்கள் ஆன் பண்ணுங்கள், எப்பொழுது தேவையில்லையோ அப்பொழுது ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவதாக, இணையத்தில் நீங்கள் இணைந்த பிறகு நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். யாரிடத்தில் பேசினாலும் சரியாக பேச வேண்டும். உங்களுடைய உடையில் கவனம் இருக்கணும். முடிந்த மட்டும் நீங்கள் வந்து இணையத்தில் இருக்கும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்லி இந்த அற்புதமான இன்றைய தினம் பகுதியில் இந்த சேஃபர் இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான இணைய தினத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடங்களை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகி முடிச்சுட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வியாக, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா?
இரண்டாவதாக இன்னைக்கு நம்ம வந்து சேஃபர் இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான இணைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்போ உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பான நடவடிக்கை ஏதேனும் ஒன்று குறிப்பிடுங்கள். உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பான நடவடிக்கை ஏதேனும் ஒன்றை குறிப்பிடுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும், எனக்கு ஒரு வியூ இருக்கும். நான் என்னுடைய வியூவில் சொன்னேன், சகோதரி அகிலா கோபிநாத் அவங்களுடைய வியூவில் சொன்னாங்க. உங்களுடைய வியூவில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பான நடவடிக்கை ஏதேனும் ஒன்றை குறிப்பிடுங்கள். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது, எத்தனை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் தங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். நானும் அதை பார்த்து படித்துக் கொள்கிறேன். இது இரண்டாவது கேள்வி. உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பான நடவடிக்கை, அதாவது இணையம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பான நடவடிக்கை, அதை வந்து குறிப்பிடுங்கள். இது இரண்டாவதாக குறிப்பிடுங்கள். மூன்றாவதாக, ஒரு நாளைக்கு நீங்கள் இணையத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு நீங்கள் இணையத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள்? இதுதான் 3 கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்த்து செய்திகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம நிறைய பேருடைய வாழ்த்து செய்திகளை வரிசையாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கி சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி ஃப்ரம் சென்னை, இவங்க சென்னை மற்றும் தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மாலைகளை சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி ஃப்ரம் சென்னை மற்றும் தூத்துக்குடி டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு நீங்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது சகோதரியின் வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் டைகர் குழுவின் 5வது ஆண்டு தொடக்க விழா வாழ்த்துக்கள். என்னோட பேர் முத்துக்கனக செல்வி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் நம்மளோட டைகர் குழுவில் 2021 வருஷம் February 23 அன்னைக்கு ஜாயின் பண்ணேன். என்னையே ஜாயின் பண்ணி வச்சது என்னோட ஃப்ரெண்டு ஷியாமலா. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பான நாளில் வாழ்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைகர் குழுவுக்கு ரொம்ப நன்றி. நான் டைகர் குழுவில் இணைஞ்சதை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டடான நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லித்தர்ற டைகர் ஹெல்த் அண்ட் வெல்த் கிளப் அப்படிங்கிற இந்த கிளப்பில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறத நான் எப்போவுமே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் எனக்கு இன்னும் ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சி. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த டைகர் குழுவை இவ்வளோ நாளாக சிறப்புமாக செயல்படுத்திட்டு வர நம்மளோட 8 நடை ஆசிரியருக்கும் ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட பணியை நீங்கள் சிறப்பாக தொடரணும். அதுக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் நிச்சயமாக தருவோம். அதுக்கு பிரபஞ்சமும் நம்மளுக்கு வழிகாட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பல வருஷம் நம்மளோட டைகர் குழு தொடர்ந்து செயல்படணும், சிறப்பாக செயல்படணும், நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும், எல்லாருக்கும் செல்வமும் ஆரோக்கியமும் கிடைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக பிரபஞ்சமும் நம்மளுக்கு துணை நிற்கும். டைகர் குழுனாலே எனக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருவது தொடர் முயற்சி தான். டைகர் குழுவை பார்த்து தான் நம்மளோட சக்ஸஸுக்கும்
நம்ம தொடர் முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சு அது கிடைக்கிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்மளோட டைகர் க்ளூல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அ ஹெல்த் ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட லைஃப்ல நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுல இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணும். அத தான் வந்து சார் தினமுமே நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் நம்மளோட டைகர் குழு சொல்ற வழிகாட்டுதலின்படி நான் வந்து என்னோட பணிகள தொடர்ந்து செஞ்சிட்டுருப்பேன். டைகர் குழுனால எனக்கு நெறைய நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ம். இதே மாரி உங்க எல்லாருக்கும் நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நீங்க ஆரோக்கியமாவும், செல்வ செழிப்போடும் இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். மறுபடியும் என்னோட நன்றிய எட்டுநடை ஆசிரியருக்கும், ஃபேமிலி டீம் மெம்பர்ஸுக்கும், டைகர் குழுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி சகோதரி டைகர் முத்துக்கண செல்வி ஃப்ரம் சென்னை மற்றும் தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி அவங்கள பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, சகோதரி வந்து டைகர் கிளப்பில் தொடங்கின நாள்லேருந்தே, தான் இணைந்த நாளில் இருந்தே இன்று வரை தொடர்ந்து டைகர் கிளப்பையும் எட்டு நடையையும் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சகோதரிகளில் இவங்களும் ஒரு நபர். தன்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் டைகர் குழுமத்தில் இணைத்து வைத்த சகோதரிகளில் இவங்களும் ஒருத்தவங்க. தனக்கு யாரெல்லாம் வேண்டுமோ, தான் சொன்ன யாரெல்லாம் கேட்பாங்களோ, தன்னுடைய கணவன், தன்னுடைய மாமனார், மாமியார், தன்னுடைய தங்கை, தன்னுடைய தங்கைகள், இன்னும் எல்லா உறவு முறைகள்லையும் எல்லாரையும் இணைத்து வைத்து, அவர்களை நடக்க வைத்து, அதன் மூலமாக அவர்களை பலன் பெற வைத்து, அவர்களை எல்லாரையும் டைகர் கிளப் நடத்தக்கூடிய அந்த கேம்ப்லையும் பங்கு பெற செய்து, அவங்களுக்கு டைகர் கிளப்னா என்ன அப்படிங்கிறத காட்டி அதன் பலனை வந்து அனுபவிக்க செய்தவர். ஸோ அந்த விதத்தில் சகோதரி இந்த விஷயத்தில் எனக்கு என்றென்றும் நினைவில் இருக்கக்கூடியவர். சகோதரி வந்து ஒரு கேம்புக்கு தன்னுடைய கணவரோடு வந்து வந்திருந்தாங்க. அந்த கேம்பில் என்னிடத்தில் வந்து உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை நான் வைக்கணும், அதுக்காகவே தான் அந்த கேம்புக்கு நான் வந்திருக்கேன், இது என்னுடைய பர்சனல் கோரிக்கை, இது ரொம்ப நாளாக வந்து நிகழாத ஒரு விஷயம், எனக்கு நடந்தேறணும், ஸோ அதற்காகவே உங்களிடத்தில் வந்திருக்கிறேன்ட்டு ஒரு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கணவரும் என்னிடத்தில் வந்து ஒரு 10-15 நிமிடங்கள் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த உணவு இடைவேளை நேரத்தில் எடுத்துக்கொண்டார்கள். நிச்சயமாக உங்களது கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்தில், ஏன்னா நம்மளுக்கு அவங்க கேட்டதாகட்டும், அந்த சூழ்நிலையாகட்டும், அவங்க இதுக்காகவே பயணித்து வந்ததாகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நடந்தேறும், நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீங்க, நிச்சயமாக அந்த செய்தி வந்து என்னை வந்தடையும் அப்படிங்கிறத சொன்னேன். அதே போல் சகோதரி வந்து ஒரு நாள் சகோதரி அகிலா வாயிலாக என்னை வந்து அழைத்திருந்தாங்க. அழைத்து அந்த அந்த செய்தியை சொன்னாங்க. எண்ணியது நடந்துருச்சு, திடீர்னு நடந்துருச்சு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் நடந்துருச்சு. ஸோ பிரபஞ்சத்தின் சூட்சும விளையாட்டில் இது ஒன்று அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொண்டு அதுக்கு நன்றி சொன்னாங்க. அதுபோல் நிறைய அவங்க அந்த கேம்புக்கு இன்னொரு சகோதரியை வந்து அழைத்து வந்தார்கள். அவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய நண்பருடைய மனைவிக்கு அவங்க கோரிக்கை வைத்து அதுவும் நடந்தேறியது. அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க, டைகர் கிளப்பில் எல்லாமே எனக்கு எட்டு நடையில் எல்லாமே எனக்கு கிட்டி இருக்கிறது, கேட்டதெல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ சகோதரிக்கு இந்த நேரத்தில் அந்த செய்திகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை பிரபஞ்சத்திற்கு வழங்கி, நிச்சயமாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சகோதரிகளில் தொடர்ந்து ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அந்த குடும்பம் மகிழ்வையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் சகோதரி டைகர் முத்துக்கண செல்வி அவர்களை வாழ்த்துங்கள். ஏன்னா கடந்த வாரத்தில் அவங்களுக்கு பிறந்தநாளுக்கும் நம்மளுடைய பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க, வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, நன்கொடை வழங்கியிருந்தாங்க. ஸோ நாம் இப்போ எல்லாருமே சகோதரி டைகர் முத்துக்கண செல்வி ஃப்ரம் சென்னை அவங்களுக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தாராளமாக தெரிவித்துக் கொள்ளலாம். சகோதரிக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்க எப்போதுமே பிறந்தநாள்
அந்த அந்த தினத்தில் வந்து வாழ்த்து செய்தி அப்படிங்கிறது என்னிடத்துல இருந்து வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ அதே போல் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து செய்தியை நான் வந்து வழங்கியிருந்தேன். இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி நீங்களும் எல்லாருமே சகோதரியை வாழ்த்துங்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துச் செய்திகளை வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து நம்மளுடைய 42 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது இன்று, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம ஜனவரி 1ஆம் தேதி சொல்லியிருந்தோம். அதில் நிறைய சகோதரர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு நிறைய பேர் தங்களுடைய இலக்கை வந்து வெகு விரைவாகவே அடைந்தார்கள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருந்தேன். அந்த வகையில் நேற்றைக்கு ஒரு சகோதரி நம்மளை தொடர்பு கொண்டு தன்னுடைய இலக்கை தாங்கள் அடைந்து விட்டதாக ரொம்ப மகிழ்வோடு என்னை வந்து தொடர்பு கொண்டு சொன்னாங்க. ஸோ அதற்காக பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்கொடையை வழங்குகிறேன், என்னுடைய சிறிய நன்கொடையை உங்களுக்கு வழங்குகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி சகோதரி. அவங்க தன்னுடைய பெயரை வந்து குறிப்பிட வேணாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, இதை நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம், தாராளமாக இது சொல்லலாம், இது சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. இது சொல்லி இதை வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் உங்களை சொல்வதன் வாயிலாக எல்லோரும் உங்களை வாழ்த்துவார்கள். அதே நேரத்தில் உங்களை பார்த்து அவர்கள் உங்களை பின்தொடருவார்கள். அதாவது இலக்கை வந்து நம்மளால் எளிதாக அடைய முடியும், வெற்றி பாதையை நம்மளால் தொட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களை பார்த்து அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நான் அவர்களிடத்தில் சொல்லி நிச்சயமாக உங்களுடைய பெயரை வந்து நான் கூறுகிறேன் அப்படிங்கிறத அவர்களிடத்தில் சொல்லியிருந்தேன். சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம், இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, 42 நாள் சேலஞ்சில் இதுவரைக்கும் ஒரு 10 சகோதரிகள் தங்களுடைய இலக்கை வந்து அடைந்ததாக என்னிடத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்றைக்கு இந்த சகோதரி என்னிடத்தில் பேசும்பொழுது கூட இது நடந்தே 10 நாட்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது என்னிடத்தில் பகிரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நேற்று தொலைபேசியில் அழைத்ததாக சொன்னாங்க. ஸோ இலக்கு இப்போ அவங்க புதிய இலக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக அந்த இலக்கும் நடந்தேறும், நிறைவேறும் அப்படிங்கிறத நானும் சொல்லியிருக்கேன். ஸோ நாம் எல்லாரும் இதிலிருந்து என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய 8 நடை பயிற்சிக்கு, நம்மளுடைய பிரபஞ்சத்திற்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேராற்றல் இருக்கிறது. யாரொருவர் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறார்களோ, யாரொருவர் அதை சரியான நேரத்தில் அதை நம்பி செய்கிறார்களோ, அது அவர்களுக்கு கிட்டுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் நான் இந்த விஷயங்களையெல்லாம் உங்களிடத்தில் பகிர்கிறேன். மற்றபடி இதை வந்து நம்ம விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் செய்திருந்தால் இந்நேரம் டைகர் குடும்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்றைக்கி ஒரு கோடி நபர்களையாவது சென்றடைந்திருக்கும். ஆனால் நமக்கு அந்த விளம்பரம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ அதனால் நாம் நம்மளுடைய குடும்பத்தில் இந்த விஷயத்தை பகிர்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு 200 நபர்கள் பயணிக்கிறோம் அப்படின்னா, இந்த 200 நபர்கள் இடத்தில் இதை நான் வந்து உங்களோடு அந்த விஷயத்தை பகிர்கிறேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நாமும் வந்து டைகர் கிளப்பில் 8 நடை பயிற்சியில் தொடர்ந்து நடந்து நம்மளுடைய கோரிக்கைகளை பிரபஞ்சத்திடம் வைத்து அது நிறைவேறும். அந்த நிறைவேறின நாளில் நம்ம பிரபஞ்சத்திற்கு, பிரபஞ்ச அறக்கட்டளைக்கு நம்மளால் இயன்றதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் பதிந்து நீங்கள் தொடர்ந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன். இதைத்தான் அந்த சகோதரியிடத்தில் நேற்றே நான் சொல்லியிருந்தேன். அதன் வாயிலாக நிறைய பேருக்கு நன்மைகள் கிட்ட வேணும். அதனால் தாராளமாக உங்களுடைய பெயரை பயன்படுத்துகிறேன்னு நிறைய சகோதரிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள் அதுதான். என்ன அப்படின்னா, நம்பி தொடர்ந்து பயணிகள், தொடர்ந்து நீங்கள் வந்து
உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளின் வாயிலாக நிச்சயமாக இலக்கை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறத மட்டும் இதன் வாயிலாக தெரிந்து கொண்டு இன்னும் இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து 42வது நாள் நான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி நிறைய சகோதர சகோதரிகள் தொடர்பு கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நடையை வந்து அப்படித்தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நினைவூட்டலில் நான் வந்து தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை சொல்வது போல் நீங்கள் உங்களுடைய இலக்கையும் நிர்ணயித்து பயணிகள், நிச்சயமாக இலக்கை அடைவீர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு தொடர்ந்து நம்ம ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ குறிப்பை டைகர் கிளப் அப்படிங்கிறது தொடங்கின நாளில் இருந்தே செய்து வருகிறது. டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுமே அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இருந்தாலும் புதிதாக வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தி இப்பொழுது தேவைப்படுகிறது. அதனால் இந்த ஆடியோவை சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, இவங்க சென்னை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க, அவங்க இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வச்சுருக்காங்க. சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இப்பொழுது அந்த மருத்துவ குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். பொதுவாக எண்ணெய்களை சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்திருப்போம். ஆனால் ஒவ்வொரு எண்ணெயிலும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அதை நாம் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. இரவு நேரங்களில் நம் உடலில் இந்த உறுப்பில் எண்ணெய் தேய்த்து படுப்பதால் ஏற்படும் மாற்றங்களை பாருங்கள். சமையல் மற்றும் அழகு பராமரிப்பில் பயன்படுத்தப்படும் எண்ணெய்கள் இன்று ஆரோக்கிய குணங்களை உணர்த்தி வருகின்றன. குறிப்பாக கடுகு மற்றும் தேங்காய் எண்ணெய்களை இரவு தூங்கும் பொழுது தொப்புளில் தடவுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கடுகு எண்ணெய் உடலின் சூட்டை சமநிலைப்படுத்தும் சக்தி. கடுகு எண்ணெய் தொப்புளில் தடவுவதால் உடலின் உள் வெப்பம் சமநிலைப்படுத்தப்படுகிறது. இதனால் இருமல், ஜலதோஷம் போன்றவை குறையும். மேலும் உடலின் இரத்த ஓட்டம் சரியாகும், வலி மற்றும் வீக்கம் நீங்கும் என மருத்துவ நிபுணர்கள் விளக்குகின்றனர். தேங்காய் எண்ணெய் சருமம் மற்றும் முடிக்கு தனித்தன்மை. தேங்காய் எண்ணெய் உடலின் அழற்சி தன்மையை குறைத்து சருமத்தை மென்மையாக்குகிறது. தொப்புளில் தினமும் தடவுவதால் சரும வறட்சி நீங்கி உடல் முழுவதும் ஈரப்பதம் அதிகரிக்கும். முடி வளர்ச்சி மற்றும் வலிமைக்கும் இது உதவிகரமாக செயல்படுகிறது. மற்ற எண்ணெய்களின் மகத்துவம். நல்லெண்ணெய் மூட்டுவலி மற்றும் கீழ்வாதத்தை குறைக்கும். ஆமணக்கு எண்ணெய் மலச்சிக்கலை தீர்க்கும், முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பாதாம் எண்ணெய் முகத்தில் ஒளியும் மென்மையும் தரும், கண் சுற்று கருமை நீங்கும். வேப்ப எண்ணெய் சரும நோய்களை நீக்கி முடி சுரண்டலை குறைக்கும். தொப்புளில் எண்ணெய் தடவுவதால் என்ன மாற்றம்? தொப்புளில் எண்ணெய் தடவுவது பரம்பரை மருத்துவ முறைகளில் ஒன்றாகும். தொப்புளில் 72,000 நரம்புகள் இணைந்திருப்பதால் இங்கு எண்ணெய் தடவுவதால் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் நன்மை கிடைக்கும். இதனால் உடல்நிலை சீராக ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவர்கள் என்ன சொல்கின்றனர்? தொப்புளில் எண்ணெய் தடவுவது உடலின் நரம்பியல் அமைப்பை உசுப்பி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இது ஒரு இயற்கை மருத்துவம் என ஆரோக்கிய நிபுணர்கள் கூறுகின்றனர். உடல் நலத்தில் மாற்றத்தை காண விரும்பும் நம்மை போன்றவர்களுக்கு இயற்கையான எண்ணெய்களை தினசரி பயன்படுத்துவது மிகச்சிறந்த வழிமுறையாகும். நன்றி சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இந்த தொப்புளில் எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குறிப்பை நம்ம கேட்டோம். டைகர் கிளப்பில் கடைபிடிக்கக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணங்கள், 8 நிலை பயிற்சி, சூரிய நமஸ்கார பயிற்சி, அதன் பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொப்புளில் எண்ணெய் வைத்தல், எண்ணெய் கொப்பளித்தல், எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிற விஷயங்களை நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதில் தொப்புளில் எண்ணெய் வைத்தால் என்ன நன்மை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னாங்க. அதே போல் எந்த எண்ணெய்களை பயன்படுத்தினால் என்ன நன்மைகள் கிட்டும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ நித்தம் இரவில் நம்ம தூங்க செல்வதற்கு முன்பாக நம்ம 2லிருந்து 3 சொட்டு எண்ணெய்களை எடுத்து, எந்த எண்ணெயாக இருந்தாலும் உங்களுடைய வசதிக்கு, உங்களுடைய தேவைக்கு நீங்கள் இப்போ அவங்க குறிப்பிட்ட அந்த எண்ணெய்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து அதை நீங்கள் தொப்புளில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அத்தனை நன்மையும் கிட்டும் அப்படிங்கிறத நாம் அதை டைகர் குழுமத்தில் நிறைய பேர் பயன்படுத்தி அதை பெற்று இருக்கிறோம். ஸோ இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு நிச்சயமாக புதிதாக வந்த பல சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இந்த அற்புத ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரிக்கு
டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு நன்றியை சொல்லி, நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த உலகில் நிறைய நபர்கள் பயன்படுத்தி அதன் வாயிலாக பெற்ற வெற்றிகளின் வாயிலாக, அதை என்னுடைய குருநாதர்களின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டு அதைத்தான் நானும் கடைபிடித்து என்னுடைய குடும்பத்தினரும் கடைபிடித்து அதை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். ஸோ அதனால் தாராளமாக எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துங்கள். எல்லோருக்கும் நன்மை கிட்ட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். உங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். உங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.